ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் ஒரு 5 வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக கருவேப்பிலை வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்பில் இருக்கும்போதே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்ததுமே இந்த மாதிரி டப்பாவில் டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டு நம்ம உருவி எடுத்த கருவேப்பிலை இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே சூப்பராக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முட்டையை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிறேன். எப்போவுமே அரிசி, அதாவது அரிசி இதுக்குள்ளே தான் போட்டு எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம முட்டையை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா வெளியே ஒரு 10-15 நாள் வரைக்கும் இந்த முட்டை கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்த டிப்ஸு பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் வரக்கூடிய எலியை எப்படி துரத்தி அடிக்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி மூவ் தான் எடுத்திருக்கேன். பெயின் கில்லர் நம்ம வீட்டில் எந்த பெயின் கில்லராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா காரமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மூவ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூவை என்ன பண்ணணும்னு நான் பார்க்கலாம். ஸோ இந்த மூவை இப்போ நான் கொஞ்சமாக தனியாக எடுத்துக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த எலியை துரத்தி அடிக்கக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா எலி கண்டிப்பாக வரவே வராது. தலை தெரித்து ஓடி போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், எதுனா நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பவுலாக இந்த மாதிரி மூடி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் டீத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக டால்கம் பவுட்ரு சேர்த்துக்க போகிறேன். எக்ஸ்பீரியான டால்கம் பவுட்ரு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் மூவ் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகும். நல்ல ஒரு எஃபெக்டிவான மருந்தாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மூவ் இதில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மூவ் நார்மலாக பார்த்திங்கன்னா ப்ளைன் கிளர் மூவ் இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய பொருள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம எலிக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய, ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் தான். ஸோ அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எலி எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல வச்சுட்டாவே போதும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை உண்டாக்கும். ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வந்தாலே எலி கண்டினியூவாக வரதை நிறுத்திடும், ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், டிப் நம்பர் 4 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு சொல்லலாம். நம்ம வீடுங்களில் பெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம படுக்கும்போது அந்த பெட்டு ஓரங்களில் கரப்பாம்பூச்சியோ பல்லியோ அதுக்கப்புறம் வண்டு இந்த மாதிரி சில பூச்சிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்க நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் 2 கற்பூரத்தை இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ண நம்ம இந்த பவுட்ரை எங்கே வைக்க போகிறோம்னா பெட்டோட ஓரங்களில் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பெட்டோட ஓரங்களில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம எப்பவுமே பெட்டோட ஓர பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தூங்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாமலும் இந்த பெட்டு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பெட்டு ஓரங்களில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே போதும். நைட்டு நிம்மதியாக படுக்கலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல். ஒரு சில டைமில் இந்த மூட்டை பூச்சியெல்லாம் கூடி நம்மளுக்கு அந்த பெட்டில் தான் மெயின் அதிகம் வரக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கனாவே போதும், இந்த ஓரப்பகுதிகளில் பயமே இல்லாமல் தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடுகள்லேயே இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வரக்கூடிய பல்லி பார்த்திங்கன்னா 1-2 இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அது போகும். ஸோ அது ரொம்பவும் டேஞ்சரான ஒரு
ஒரு விஷம் கிருமி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பல்லியை வந்து வராமல் துரத்தி அடிக்கக்கூடிய டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஒரு 10-15 நாளைக்கு நீங்கள் கண்டினியூவாக பண்ணாலே போதும். அந்த இடத்து சைடே வந்து அந்த பல்லி வராது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து மூவ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுமே வந்து டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. மூவ் வந்து டக்குன்னு கரைஞ்சி வராது. ஸோ அதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய இந்த சொல்யூஷன் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் இந்த மாதிரி தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பல்லியே எங்கள் வீட்டு சைடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே தான் ஊற்ற போகிறேன். ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூமில் வாஷ் பேஷன் முதல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். பல்லி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பல்லி அந்த அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகும்போதே வந்து ஒரு மாதிரி அந்த மூவ் வந்து அதோட உடம்புல பட்டு ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும். ஸோ அந்த எரிச்சல் காரணமாக தான் வந்து பல்லியே அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல வரவே வராது. நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி வைக்கும்போது நம்ம வீட்டு சைடே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி ரெகுலராக ஒரு 10-15 நாளைக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டு சைடே பல்லி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இந்த 5 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த பல்லி, கரப்பாம்பூச்சி, எலிக்கான மருந்துமே நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். 100% வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீடுகளில் பல்லி, கரப்பாம்பூச்சி தொல்லை குறைஞ்சிருச்சுன்னா எனக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிக்கும்போது எனக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.